ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கில்லர் பீட்டர் சீசன் 2 எபிசோட் 3 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த எபிசோட்ல அந்த கோஸ்ட் பொண்ணு கையை வெட்டி அனுப்பியிருப்பால. அதனால நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட இடத்துக்கே போகணும்னு சொல்லி நம்ம சேங் கூடிய அங்கே போக ஆரம்பிக்கிறான். நம்ம சேங்க்கு இவன் தான் பாடி கார்டா இருக்கான். இப்போ இவங்க தேடி போறது ஒரு ஷிப்பை தான். அந்த ஷிப்புக்குள்ள தான் அந்த கோஸ்ட் பொண்ணு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டுக்காரையும் அந்த போட்டை பத்தி சொல்றா. அந்த போட் வந்து ரொம்ப பயங்கரமான போட்டு. ஏன்னா அங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் அங்க இருக்கு. அந்த செக்யூரிட்டி ஆளுங்களுக்குன்னு தனியா ஒரு பேரும் இருக்கு, கோஸ்ட் க்ரூவா. நீ தேடி போற உன்னோட ஃப்ரெண்டு சைமன், அவன் கண்டிப்பா அந்த ஷிப்புக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் பா, இன்னமும் நம்மளுக்கு தெரியல அந்த ஷிப்புக்குள்ள என்னென்ன இருக்கும். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா யார் அதுக்குள்ள இருப்பான்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு விஷயம், நம்மளுக்கு எப்படி கொரியால குளோரின்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஜப்பான்லயும் குளோரின்னு ஒன்று அவங்களுக்கு இருக்கு. அதுவும் ஒரு கில்லர் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்திருக்கு. ஒரு நாள் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பல பேரை யாரோ ஒருத்தங்க தனியாளா இருந்து போட்டு தள்ளியிருக்காங்க. அதுவும் ஒரு 100 பேர் இல்ல, 200 பேர் இல்ல, ஒரு 2000க்கும் மேல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அங்க அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளினது இந்த கோஸ்ட் பொண்ணும் அந்த பின்னாடி இருக்க அந்த ஆளும் தான். கருணை இல்லாம அங்க இருக்கிற எல்லாரையுமே கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பானோட போலீஸே அவங்க 2 பேர் தலைக்கும் ஒரு பவுண்டியை செட் பண்ணாங்க, அதுவும் வாண்டடா இருக்கணும்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க பல வருஷமா ஆளை காணோம். அதுக்கப்புறம் தான் கொரியாக்கு அவங்க வந்திருக்காங்க. கொரியாக்கு வந்து இப்போ இருக்கிற சைமனோட டைட்டிலை வாங்கி கொரியாவோட சைமனா அவ மாற பாக்குறா. உங்களுக்கே தெரியும், சைமனோட ஒரு கையையே அவ வெட்டிட்டா. அதனால தான் நான் சொல்றேன், இப்போ ஓஷனுக்கு இடையில, அதாவது நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான இடத்துக்கு நீங்க போறது ஒரு ஆபத்தான விஷயம். இது வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? அப்பனா இது எல்லாத்தையுமே நாங்க வந்து பாத்துக்கிறோம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ எவ்வளவு டேஞ்சர் அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. என்ன பேரை கொள்ளணும் அது கூட எனக்கு முக்கியமே இல்ல. ஏன்னா நான் வந்து அவனை காப்பாத்தணும். சைமன் அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி. என்னோட கையை வெட்டி அமிச்சாங்களே, கண்டிப்பா அதுக்காக பதிலடியை நான் கொடுக்க தான் போறேன். சீன்ல அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, ஹேய் இதெல்லாம் சரிதானா, நீ ஒண்டி நல்லா டிப்டாப்பா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கினேன், ஆனா எங்களுக்கு பார்த்தா வேலை செய்யற யூனிஃபார்ம் கொடுத்துருக்க, இதெல்லாம் சரியே இல்லப்பா. எனக்கும் உன்ன மாதிரி ட்ரெஸ் வேணும், நாங்களும் அதே ஜாப பண்ண போறோம். நான் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க வந்து வர வேணான்னு. நீங்க தான் திரும்பவும் வரணும்னு சொன்னீங்க. எனக்கும் வேற வழி இல்ல. சோ அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஏன்னா நீங்க ஒரு ஆபத்தான இடத்துக்கு போறீங்க, அங்க நீங்க இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சாவத நினைச்சு நாங்க என்ன பயப்படுவோம் நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுப்பி மாதிரி. பின்னாடி அங்க பிரசிடென்ட்டோ வராரா, அவரை பார்த்தோன்னே நம்ம பீட்டரும் சொல்றான், அம்மா யங் சேங் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறோம். இப்போ அது விஷயம் இல்ல, நம்ம போற இடம் ரொம்ப ஆபத்தான இடம். ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. எல்லாருமே அங்க போறதுக்கு பயப்படுவாங்க. இந்த உலகத்துல ஏகப்பட்ட வெப்பன்ஸ், ரொம்ப ரேரான விஷயம் எல்லாம் காணாம போகுது. எல்லாமே எங்க இருக்குன்னு நினைக்கிறேன், அது எல்லாமே இங்கதான். எல்லாத்தையுமே ஸ்மகிள் பண்ணுவாங்க. உலகத்துல பயங்கரமான போதை பொருள்லாம் இருக்கும்ல, இதையும் விட்டு வைக்காம அதையும் ஸ்மகிள் பண்றாங்க. அது கூடவே ஹியூமன்ஸையும் அவங்க ஸ்மகிள் பண்றாங்க. இவன் என்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எனக்கே அங்க பர்மிஷன் இல்ல போறதுக்கு. அதாவது எனக்கு அங்க இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட பர்மிஷன் கிடைச்சா ஒண்டிதான் என்னாலேயே உள்ள போக முடியும். நீங்க கவலையப்படாதீங்க, மீதி விஷயம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இதனால நான் உங்களுக்கு கடனாளியா இருக்கேன். ஏன்னா நான் இப்ப போறது சாதாரணமான விஷயம் இல்ல. டிசைபிள் சைமன் அவனை காப்பாத்துறதுக்கு நான் போறேன். எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும். நீ எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஒன்னும் எனக்கு கடனாளியா இல்ல, எல்லாமே உனக்காக தான், நான் உதவணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இந்த சைடு அங்க பீட்டரும் யோசிக்கிறான், எனக்கு தெரியல அந்த பொண்ணு அவன் வந்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. அதே மாதிரி அவன் பின்னாடி இருக்க அந்த ஆளு, அவனை பத்தியும் எனக்கு சரியா தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஷிப்பை காட்டுறாங்க. ஷிப்புக்குள்ள ஒரு ஆளும் பயங்கரமா கத்துறான், ஆமா இங்க யாரு பாஸ கூப்பிட சொல்லு மரியாதையா, ஏன்னா நான் அவகிட்ட பேசி ஆகணும். இதெல்லாம் கேட்கும் போது அங்க ஒரு பொண்ணு வரா, அதாவது அந்த கோஸ்ட் பொண்ணு தான். ஓ நீ தான் அந்த பாஸா, இதெல்லாம் என்ன பழக்கம் இது, என்ன நீங்க அதாவது ஏன் இப்படி ரொம்ப கோவமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன என் கூட பேசணுமா, என்னோட ரூம்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், வாங்க. என்ன நீ சொல்ற, என்ன நம்ம பண்ண போறோம், எனக்கு புரியலையா, அப்ப நீ ரூமுக்கு வர ஆசைப்படலையா, அப்பனா நீ வந்து இங்கே பண்ண போறியா என்ன, அத நீ வந்து என்ன சொல்ல இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அடனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட மைண்டே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுது, காலும் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன அதுக்குள்ள உனக்கு எஃபெக்ட் ஆரம்பிக்குதா, அவ்வளவுதான் நீ வந்து இங்கே காலியாக போற. சரி என்ன பண்ணிவன, இவனை ஓஷன்ல தூக்கி போட்டுரு ஓகேவா. அதே மாதிரி தான் பாடி கார்டும் அதே மாதிரி பண்றதுக்கு போறானா. அங்க போகும்போதே அவ கேக்குறா, மா நீ என்ன யோசிக்கிற, பீட்டர் கூட நான் இன்னைக்கு பேசினேன், என்ன இங்க வருவானா, எனக்கு தெரியல அவன் வந்து என்ன பண்ண போறான்னு. இல்ல அவன் வந்து கண்டிப்பா வரதான் போறான், என்னால வெயிட் பண்ண முடியல, அவன் எப்போ வருவான்னு எனக்கு தெரியும். இப்ப கூட அவன் ஷிப்புக்குள்ள இருக்கலாம். சீன்ல நம்ம ஆளுங்களை கட்டுறாங்க. அவங்க அந்த ஷிப்பை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ள ஒரு பார்ட்டியே நடக்குது. எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு விஷயமும் அவ்வளவு அற்புதமா இருக்கு,
பெரிய ரூம், பெரிய ஸ்விம்மிங் பூல், நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் பணக்கார ஆளுங்க தான் ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பணத்தை நல்லா செலவு பண்ணலான்னு அதனால அவங்க மாப்ப போட ஆரம்பிக்கிறாங்களா. அங்க இன்னொருத்தரும் பார்த்து சொல்றாரு, பசங்களா நீங்க புதுசா மாப் போட வந்திருக்கீங்களா? அப்படிதான், நீங்க உண்மையிலேயே சூப்பரா பண்றீங்க. அதே மாதிரி இங்கே உங்களால மாப்ப போட முடியுமா? அப்படியா, நாங்க கண்டிப்பா அதை பண்றோம். ஏன்னா எங்களால பண்ண முடியாத விஷயமே இல்ல. மாப்ப போடணும். ஓ அங்கேயா, இதோ நாங்க போட்டாச்சு, ரொம்ப நன்றி நீங்க மாப் போட்டதுக்கு, இந்தாங்க அதுக்கான பணம். அந்த பணத்தை பார்த்து அவங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதை எண்ணி பார்த்தா ஒரு 1 மில்லியன் இருக்கு. சும்மா வெறுமா இங்க மாப்ப தான் போட்டாங்க, அதுக்கே 1 மில்லியன். இதே மாதிரி நம்ம இங்க இருந்தாலே போதும், அவ்வளவுதான் நம்ம மிகப்பெரிய பணக்காரங்களா மாற முடியும். ஏய் குண்டு பையா, நம்ம மாப்ப போட்டே நம்மளோட வாழ்க்கையை நல்லா ஓட்ட முடியும். இதே மாதிரி போச்சுன்னா நான் சைலே கிம்மும் பார்த்து இருப்பான். ஏன்னா கோமாளி மாதிரி எதோ பண்ண இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. இப்போ அந்த பொண்ணு அனௌன்ஸ் பண்றா, எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே நீங்க எதிர்பார்க்கிற எல்லா பொருளும் இங்க கிடைக்கும். ஃபர்ஸ்டா நான் ஒரு பொருளை காட்ட போறேன். இது ஒரு மிசைல் பாம்பை விடவும் பயங்கரமான விஷயம். ஏன்னா இதை உடனே நான் தொந்து விட்டேன்னா அவ்வளவுதான், இந்த நிமிஷத்துல ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை இதால கொல்ல முடியும். இது அந்த அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய வெப்பன். இது தெரியுமா, அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அங்க சைடுல தான் ஒரு வயசானவர் இருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கரமா கத்துறாரு, நீ பண்ணது எதுவும் தெரியல, அதை நாங்க தான் உருவாக்கணும், வெக்கமே இல்லாம இப்படி தூக்கின்னு வந்துட்டேன். சொல்ல போனா அந்த வெப்பனை ரஷ்யால இவங்களோட கேங் தான் உருவாக்கிருக்கும், அதை இவங்க தூக்கிட்டாங்க. அங்க மத்த ஆளுங்க கிட்டயும் அவரு சொல்றாரு, சீக்கிரம் அந்த பொண்ணை விடாதீங்க, நம்மளோட வெப்பனை திரும்பவும் எத்தனை வர பாருங்க. அட நீங்க எங்க போறீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு அவசரமா? கொஞ்சம் நில்லுங்க, எங்க ரொம்ப அவசரமா நீங்க போறீங்க? அதெல்லாம் கண்டுக்காம அவங்க போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிம்மும் பார்த்து யோசிக்கிறான். நல்லா நம்ப முடியல, இந்த பொண்ணுக்கு அவ்வளவு திறமையா, அவளால எப்படி சைமனை பிடிக்க முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் போய் அங்க கேக்குறாங்க, நாங்க திரும்பலாம் சொல்ல முடியாது, மரியாதையா அதை கொடுக்க பாரு, இல்லனா அவ்வளவுதான், நீ இங்க உயிரோட இருக்க மாட்டேன். என்ன இன்னமும் உங்களால பேச முடியுதா? கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை ஒரு மாதிரி ஆக்கும் போல. திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்களோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க. அங்க பீட்டருக்கும் எதுவும் புரியல. அங்க இருக்கிற ஆளுங்களும் யோசிக்கிறாங்க, ஆமா என்னதான் ஆகுது. அவங்க திடீர்னு அவங்க போனாங்க, திடீர்னு கத்துறாங்க. நல்லா பீட்டர் ஒத்து பார்க்கும் போது தான் தெரியுது, அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் புரியுது, அந்த பாடி கார்டு மூஞ்ச தொடும் போது ஏதோ ஒரு லிக்விட தடவிட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆயிருக்குமோ. அந்த கோஸ்ட் பொண்ணு சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க, நான் சில பல விஷயத்தினால நான் திரும்பவும் இங்க வந்துட்டேன். யாரு இந்த பொருளை வாங்குறதுக்கு தயாரா இருக்கா? நாளைக்கு நைட்டு விற்கலான்னு இருக்கேன். இதோட ஸ்டார்டிங் பெட் அது $200 மில்லியன். அதுக்கு மேல யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது சொந்தம். சோ உங்களுக்கான நல்ல வாய்ப்பு, நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நீங்க இமேஜினே பண்ணாத ஒரு விஷயத்தையும் நான் வச்சிருக்கேன், அதை பார்த்து நீங்க ரொம்ப ஷாக் ஆக போறீங்க. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு ஷாக் ஆகுறாங்க. என்னது அவ்வளவு ரேரான விஷயமா? அது என்னவா இருக்கும்? அது ஒரு சீக்ரெட், நம்ம நாளைக்கு தான் அந்த ஸ்பெஷல் ஐட்டமா பார்க்க போறோம். அங்க எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க, அது என்னவா இருக்கும்னு. ஆனா நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே தெரியுது. அதாவது சைமனை தான் அப்படி சொல்றானு. நீ என்ன யோசிக்கிற, இவங்களுக்கு இடையில தான் அந்த பீட்டர் இருக்கானா? அதனால என் முன்னாடி நிக்க முடியுமா? அது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல பீட்டரும் யங் சாங்கு போயின்னு இருப்பாரா. பிரசிடென்ட் யங் சாங்கு சொல்றாரு, நீ அந்த பொண்ணு கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த போட்லயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவனா அவதான். நம்ம அவளோட போட்ல இருக்கும், நம்மள அவளால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதுக்கும் மேல பின்னாடி இருக்க அந்த பர்சன் அவனும் சும்மா இல்ல. சொல்லான்னு வரதுக்குள்ளேயே பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது, அட பிரசிடென்ட் நான் எதிர்பார்க்கல நீங்க இங்க வந்திருப்பீங்கன்னு. நான் போன வாட்டி உங்களை இன்வைட் பண்ணும்போது நீங்க வரவே இல்லையே, என்ன விஷயம்? இது ஏதோ ஒண்ணு, நீங்க டின்னர் தான் சாப்பிட போறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஏன் ஒன்னா சாப்பிடக்கூடாது? உங்களுக்காக ஒரு அற்புதமான டின்னரை நான் கொடுக்குறேன், என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு பசி எடுக்கல, அதே மாதிரி நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், அதனால நம்ம அப்புறமா பார்க்கலாமே. என்ன பிரசிடென்ட் அதுக்குள்ளேயே வா. யங் சாங், நான் எதிர்பார்க்கல நீங்க அதுக்குள்ளேயே இப்படி சொல்லுவீங்கன்னு. ஏன்னா நான் நிறைய விஷயத்த எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. வாங்க வாங்க நம்ம ஏன் போகக்கூடாது? அதுக்குள்ளேயே எங்க பீட்டரும் தடுக்கிறான், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சார் ரொம்ப டயர்டா இருக்காரு, அதனால அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் டின்னரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டின்னர் பண்ண யாருமே இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன், என்ன நம்ம போகலாமா? பீட்டரும் அப்படியே போக ஆரம்பிப்பானா. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு சொல்றான், இவனுக்கு அவ்வளவு தைரியமா? ஏன் கூடயே இவன் இப்படி பேசுறான்? சரி அப்பனா இவனுக்கு நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். அவன் மேல சென்ட் அடிச்சுட்டு அப்படியே அவ சொல்றா, நீ டின்னருக்கு என்ன இன்வைட் பண்ணல, சரி வா நான் கூட வரேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னோட டின்னர் அது ரொம்ப நேரத்துக்கு போகும். அங்க பீட்டருக்கும் என்னாச்சுன்னு தெரியல, சடனா அவனோட மைண்டே அப்படியே பிளாங்க் ஆகுது. உனக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.